எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பழைய பொருளானது, ஒரு பழைய ஒரு வயலின் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு மியூசியத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி 2 பேர் பேசினாங்க. பேசி அந்த மியூசியத்துல கொண்டு வந்து வைக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த வயலின் வந்து ரொம்ப பழசா இருக்கு, இது யாரும் வாங்குறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனா யாருமே என்ன செய்யல, அந்த வயலினை வாங்க சேல்ஸ்க்குன்னு போட்டதுக்கு அப்புறமும் யாரும் வாங்கவே இல்லை அந்த வயலினை. அதுக்கப்புறம் அடுத்த மாதங்கள் அடுத்த ஒரு சேல் வரும் பொழுது இந்த வயலினை $2 நம்ம என்ன செய்வோம், அறிவிப்பு கொடுப்போம், அட்லீஸ்ட் யாராவது வாங்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்பவும் யாரும் வாங்கல. சரி, என்ன இது இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேல் அடுத்த மாதம், ஒவ்வொரு மாதம் அது சேல் போகும். அடுத்த மாதம் சேல் மட்டும்தான் போட்டிருந்தாங்களே தவிர ரூபாய் என்ன செய்யல, அறிவிக்கல. ஏன்னா 2 முறை அதை யாருமே என்ன செய்யல, வாங்கல. வாங்காதனால அத ரேட் போடாம சேல் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த 3வது முறை ஒரு வித்வான் வந்தாரு. 3வது முறை அந்த ஒரு வித்வான் வந்தாரு. அந்த 3வது தேர்ட் டைம்ல ஒரு வித்வான் வந்தாரு. வந்து அந்த வயலினை எடுத்து வாசித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அவர் எடுத்தாரு, லைட்டா தொடச்சு அதை வாசிக்க ஆரம்பிச்சாரு. வாசித்தாரு. அங்க இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சாங்க, மெய்மறந்து அவர் வாசிக்கிறத கேட்டாங்க. அவர் வாசித்து முடிச்சு அங்க வச்ச உடனே முதலாவதாக ஒரு ஆள் கை தூக்குனாரு, $500 தருவீங்களான்ட்டு. அடுத்தது ஒரு ஆள் கேட்டாங்க, $1000 தருவீங்களா. கடைசியில அந்த வயலின் $4000 என்ன செய்யப்பட்டது, விற்கப்பட்டது. எதை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், எந்த பொருளாக இருந்தாலும் யாருடைய கரத்தில் அது இருக்கிறதுங்கிறது மிக முக்கியம். யார் அதை உபயோகப்படுத்த போறாங்க, அதோடைய தன்மையும் அதோட மேன்மையும் பார்த்தா மட்டும்தான் அதோடைய விலை உயர்ந்ததாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். தேவனுடைய கரத்துக்குள்ளாக நாம் இருப்போமானால், தேவனால் நாம் எடுத்து பயன்படுவோமானால் நிச்சயமாக நம்மளுடைய மதிப்பு அதிகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இத ஆம் சொல்லி நம்ம சொல்றோம்? ஆமென், ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு ஆதாரமாக நம்மளுடைய வேதாகமத்தை, எரேமியானுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம், எரேமியா 18வது அதிகாரம் 1 to 4 வரைய எனக்காக யாராவது ஒருவர் சத்தமாக. அந்த வசனங்களை நாங்க வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 18வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் யார் கூட பேசிட்டு இருக்கிறாரு? வாயை திறந்து நீங்க பஸ் சொல்லணும். யார் கூட பேசிட்டு இருக்கிறாரு? எரேமியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசும்போது நான் சொல்ல வந்த விஷயத்த டைரக்டா சொல்லிடலாமே. நானு புரியுதா? எத்தனை பேத்துக்கு புரியுது? நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சொல்ல வந்த விஷயத்த நான் டைரக்டாவே சொல்லிடலாம். ஆனா அப்படி சொல்லாம நீங்க நேரா எங்க போனோம், ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. புரியுது நானே? அவர் எரேமியாவோட பேசிக்கொண்டேதான் இருக்கிறாரு. பேசும்பொழுதுதான் சொல்றாரு. ஆனா அவர் சொல்ல வந்த விஷயத்த டைரக்டா சொல்லாம நீங்க என்ன செய்யுங்க, புறப்பட்டு குயவன் வீட்டுக்கு போங்க, குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை எங்க கிடைக்குதோ அங்க நம்ம போகணும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல தேவனோட வார்த்தை ஒரு சில நேரத்துல கிடைக்காது. ஒரு சில காரியங்களை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, நீ போ. அப்போ எங்க நம்ம போனா தேவனோட வார்த்தை கிடைக்குமோ அங்க நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம், போகணும். அல்லேலூயா. ரொம்ப உடம்பு முடியாம இருந்த எவிருடைய மகள், ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா எவிரு இருந்த இடத்துலயே கூப்பிட்டாரா, இல்ல அவர் போனாரா? அவர் போனாரு. அப்போ நம்மள போ அப்படின்னு சொன்னா நம்ம என்னதான் செய்யணும், போய் தான் ஆகணும். ஏன்னா நமக்கு புரியும்படியாக, நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சில காரியத்தை அவர் அங்குதான் வச்சிருப்பார். அல்லேலூயா. அவர் எங்க நம்மள அனுப்புறாரோ, எங்கு நமக்கு அங்க வார்த்தை இருக்குதோ அந்த இடத்துல போனா தான் நமக்கு வார்த்தை உண்டு. அல்லேலூயா.
கேஆர் பாலிடெக்னிக்ல நான் ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஆர் பாலிடெக்னிக் காலேஜில் அங்கே வந்து ஹெச்ஓடியா இருந்தேன். ஒரு முறை எக்ஸாம்காக என்னை போட்டிருந்தாங்க இன்னொரு காலேஜில். அங்கே போயிருக்கும் போது ஏற்பட்ட ஒரு எனக்கு ஏற்படலை, அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன காரியங்கள் என்னன்னா, ஒரு நபர் வந்துட்டாரு, லேட்டா வேகமா வந்துட்டாரு. அந்த ஹாலில் உக்காந்தாச்சு. ஆனா அவர் அந்த எக்ஸாம் தான் எழுத போறாரு, அந்த காலேஜ் தான், ஆனா அந்த கிளாஸ் ரூம் கிடையாது. அப்போ அந்த எக்ஸாமினர் சொல்றாரு, உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பார்த்துட்டு நீங்க இந்த ரூம் கிடையாது, நீங்க வேற ரூம் நீங்க போய் பாருங்க அப்படிங்கிறாரு. சார், சேம் எக்ஸாம், சேம் காலேஜ், இங்க இருந்து எழுதுனா என்ன சார் பிரச்சனை? அவனுடைய கேள்வி அதுவாக இருந்தது. இங்க இருந்து எழுதுனா என்ன பிரச்சனை? அப்ப அவரை மறுபடியும் சொன்னாரு, நீங்க இருந்து எழுதுற பிரச்சனை ஒண்ணு இல்ல, எனக்கு உன் நம்பர் இல்ல, நான் அதனால உன்னை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஆனா உனக்கு இன்னொரு ஹால்ல உனக்கு நம்பர் இருக்கும், அவங்களும் உனக்கு என்ன செய்வாங்க, ஆப்சென்ட் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. சோ அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி போப்பா சார், நீங்க என் நம்பரை எழுதி பிரசன்ட் போடுங்க சார். எப்பா அது முடியாது, இருக்கிற லிஸ்ட்ல ஒருவேளை நீ உட்காந்துருக்கிற இடத்துக்கு உரிய நபர் வந்துட்டாருன்னு சொன்னா நீ என்ன செய்யணும், வெளியில தான் போகணும். உனக்கு நீ அதுக்கப்புறம் பரீட்சை எழுதினாலும் உனக்கு ரிசல்ட் என்ன செய்யாது, வராது. எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா, நமக்கு எந்த கிளாஸ் ரூம்ல வைத்து அவர் பாடம் சொல்ல போறாரோ அந்த கிளாஸ் ரூமுக்கு போனா மட்டும்தான் நமக்கு சத்தியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. வார்த்தையை இழந்து விடுவோம். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தைக்காக நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், தேடி ஓடி வந்து வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்களை திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தேவன் தருவாராக. வாசிங்க 2வது வசனம். போ. அடுத்தது 3. ஓகே. இந்த திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான் அப்படின்னா எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். திரிகை அப்படிங்கிறது என்னது, ஒரு பெரிய வீல். அந்த வீல்ல நடுவுல என்ன செய்வாங்க, களிமண்ணை எடுத்து வச்சு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், செய்ய ஆரம்பித்தான். வளைந்து கொண்டிருந்தான், உருவாக்கினான். சிம்பிளா சொல்லணும்னா அது என்ன செய்யறான், மண்ணை எடுத்து வைத்து உருவாக்கினான். இப்போ குயவன் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய அவனோட மைண்ட்ல என்ன இருந்திருக்கும், ஒரு பாத்திரம் இருந்திருக்கும். சரி, நம்ம இப்படிதான் பண்ணணும்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். இப்போ அந்த மண்ணை எடுத்ததுக்கு அப்புறம், வச்சதுக்கு அப்புறம், சுத்தி விட்டதுக்கு அப்புறம் என்ன பாத்திரம் செய்யலாம், இந்த பாத்திரம் செய்யலாமா, இந்த பாத்திரம் செய்யலாமான்னு யோசித்திருப்பானா, அல்லது யோசித்த பிறகு மண்ணை எடுத்திருப்பானா? அப்போ முன்கூட்டியே அவன் என்ன செஞ்சிருப்பான், ஒரு நோக்கம் வைத்திருப்பான். நான் இன்னைக்கு இந்த பாத்திரத்தை என்ன செய்ய போறேன், வளைய போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஒரு தீர்மானம் பண்ணின பிறகுதான் அந்த மண்ணையே அவன் எடுப்பான். சரி நானே எத்தனை பேரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு குயவனே ஒரு தீர் நோக்கத்தோட ஒரு மண்ணை எழுப்பானால் பரம குயவன் நோக்கம் இல்லாம உங்களை என்ன இங்க கொண்டு வந்திருப்பாரா? அல்லேலூயா. கொண்டு வந்திருப்பாரா? உங்களை இந்தியா தேசத்துல இருந்து நானே அழைத்து வந்தார், நல்ல கம்பெனிகளை ஏற்படுத்தினார், உங்களை ஆசீர்வதிக்கணும் தான் இந்த நாட்டை ஆசீர்வதித்தார். நான் அப்படிதான் சொல்லுவேன், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுதான் ஆசீர்வதித்தார். அப்போ நம்மளை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. சோ நம்மேல் அவர் நோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மேல ஒரு நோக்கத்தோட அவர் என்ன செய்யறாரு, உருவாக்க ஆரம்பிக்கிறார். நம்ம மேல ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. நோக்கம் இல்லாம அவர் என்ன செய்ய மாட்டாரு, எதையும் செய்யறது இல்ல. ஆனா இந்த இடத்துல அந்த குயவன் இந்த சம்பவத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவருடைய மனதுல யார் இருந்தாங்க?
இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அவருடைய மனதுல இஸ்ரவேல் ஜனங்களை மனதில் வைத்துதான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். யாருங்க இந்த இஸ்ரவேல்? தேவனுடைய மகிமையை கண்டவர்கள், தேவனுடைய நோக்கத்தை அறிந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அற்புதமாக எகிப்திலிருந்து தேவன் வழிநடத்தப்பட்டவர்கள், வனாந்தரத்துல மேகமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் மன்னாவை கொடுத்து செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து இப்படி அவ்வளவு அதிசயம் அற்புதமும் செய்து அவர் வழி நடத்தி வந்த அவருடைய நோக்கம் அவர்கள் மறந்தார்கள். தேவன் ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்து வந்தார். அழைத்து வந்தவரின் நோக்கத்தை மறந்தார்கள். ஆனா ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? தேவன் அவர்களை மறக்கவில்லை. ஹல்லேலூயா! தேவன் அவர்களை மறக்கவில்லை. நல்ல ஒரு பாட்டு இன்னைக்கு நம்ம பாடணும், விட்டு கொடுக்காதவர். உண்மையிலே அந்த பாட்டு பாடும் பொழுதுதான் விட்டு கொடுக்காதவர். நம்ம மேல அவர் வைத்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவர் மனுஷன் கையிலையும் விட்டு கொடுக்கறது இல்ல, சாத்தான் கையில விட்டு கொடுக்கறது இல்ல, யாரோட கரத்துல அவர் விட்டு கொடுக்கறது இல்ல. ஹல்லேலூயா! அவர் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட இஸ்ரவேல் மறந்தாலும் தேவன் அவர்களை குறித்து என்ன செய்யப்படல? மறக்காம இருந்தார். அடுத்த வசனம் மீண்டுமாக அந்த 3வது வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசிப்போம். திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். ஓகே, ஒரு நோக்கம் அவனுக்கு இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது, சரிதான், நோக்கம் இருந்தது, கரெக்ட். ஆனா அந்த நோக்கம் மட்டும் இருந்தா அங்க என்ன செஞ்சிருது? அழகான ஒரு பாத்திரமா உருவாக முடியாது. அப்போ மண்ணை எடுத்து பிசைந்து அந்த மண்ணில் இருக்க ஒரு சில மண்ணு எல்லாமே எடுத்து சரியான பதத்துல அந்த மண்ணை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது குயவனுடைய கண் எங்க இருக்குமா? எங்க இருக்கும் குயவனுடைய கண்? அதன் மேலே இருக்கும். அதை அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அவனுடைய கண்ணும் அவனுடைய கையும் என்ன செய்யப்படும்? அந்த பாத்திரத்தின் மேல எங்கெங்க வளையணும், எங்கெங்க விரியணும், எங்கெங்க செய்யணும், என்னென்ன டிசைன், அதுலயே அவனுடைய நோக்கமும் அவனுடைய கண்ணும் அவனுடைய கையும் என்ன செய்யப்பட்டு இருக்கும்? அதன் மேலேயே இருக்கும். சரி, ஒருவேளை யாரோ கூப்பிட்டாங்க, இல்ல ஒரு மனைவி தான் அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடிய ஆளாச்சே, ஒன்னா சொல்லலாமா, திடீர்னு ஏமான்னு இப்படி திரும்பி இருந்தாருன்னா அந்த பாத்திரம் என்ன செஞ்சிருக்கும்? கெட்டு போயிருக்கும், உதவாத போயிருக்கும், நினைச்ச நோக்கம் நிறைவேறாதபடிக்கு அசிங்கமா போயிருக்கும், வேஸ்டா போயிருக்கும். அப்போ என்ன செய்வான் குயவன்? அவனுடைய கண் அதன் மேலே இருக்கும், பாத்திரத்தை உருவாக்கி முடியும் வரை. இந்த பூமியில உள்ள குயவனுடைய கண்ணே இந்த பாத்திரத்தின் மேல உருவாக்கி முடிகிற வரைக்கும் இருக்குமானா பரம குயவனுடைய கண் நம்ம மேல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். ஆமென், ஆமென். அப்போ அவருடைய கண் நம்ம மேல எப்படி இருக்குமா? எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கும். நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கணும் வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய கண் நம்ம மேல நோக்கமாய் இருக்கும். அவர் நேத்து நம்மளை பார்க்கல, இல்ல இன்னைக்கு நம்மளை பார்க்கல. வசனம் என்ன சொல்லுது? அவர் தாயின் கருவில். ஆமென். வசனங்கள் படிக்கணும், வாசிப்போம், திருப்புவோம். சங்கீதம் 139, சங்கீதம் 139 13 இருந்து நம்ம வாசிப்போம். அருமையான ஒரு சில இந்த வசனங்களை குறித்து ஆவியானவர் இன்னைக்கு உங்களை என்ன செய்றாரு? தேற்றுகிறார். சங்கீதம் 139 13 சத்தமாக வாசிங்க. கை கொண்டிருக்கிறீர்,
தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றுகிறீர். ஏன் இந்த வசனத்தை தாவீது எழுத நான் விசுவாசத்தைன்னா, நிறைய கரு என்ன செய்கிறது, கலைந்து போயிருது. நிறைய கரு கலைந்து போயிருது. ஆனா தாவீது சொல்றாரு, ஏன்னா கருவிலே தாயின் கர்ப்பத்திலே என்னை என்ன செஞ்சீரு, காப்பாற்றினீர். ஏன் காப்பாற்றினீர்? ஏன் அவர் நம்மளை காப்பாற்றினார்? உங்களையும் என்னையும் குறித்து அவர் ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாம நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, காப்பாற்ற மாட்டார். தாயின் கர்ப்பத்தில அழிந்து போகாம நம்மளை காப்பாற்றின எதற்கு? நம்மேல் ஒரு நோக்கம் இருந்தனால, நம்மேல் ஒரு நோக்கம் இருந்தனால அவர் காப்பாற்றினார். நோக்கம் இல்லாம காப்பாற்றுவாரா? காப்பாற்றினவருக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா? நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. ஓகே, அவர் நம்மளை என்ன செய்யறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அடுத்த வசனங்களை வாசிங்க. தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினார். 14. உம்மை துதிப்பேன். ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 15. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, இந்த ஒளிப்பிடம் தாழ்விடம் அப்படிங்கறதெல்லாம் என்னது? தாயின் கர்ப்பத்தை குறிக்குது. வாசிங்க தொடர்ந்து. உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் என்ன செய்யல இருக்கல. அப்பனா என்ன அர்த்தம்? அவரு எனக்கு எலும்பு உருவாகிறதுக்கு முன்பா என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. என்ன பார்த்து கொண்டே இருந்தார். என்ன பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய கண் என் மேல் எப்பொழுதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்ன சொல்றாரு? என்னுடைய தாய் கூட பார்க்கல, என்னோட தகப்பன் கூட பார்க்கல, என்னோட டாக்டர் கூட பார்க்கல. டாக்டர் கூட கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியுது அவங்களுக்கு. ஆனா நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? என்ன அப்பமே என்ன கண்டிருக்கிறேன், அப்பமே என்ன பார்த்திருக்கிறீர். எதற்கு? என்னை உருவாக்குவதற்கு, என்னை உருவாக்குவதற்கு அப்பமே என்ன பார்த்திருக்கேன். இன்னைக்கு நேற்று அல்ல, என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உருவாகும் பொழுதே என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன நோக்கமா இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இல்லாத போது அனைத்தும் ஆமென் என்ன செஞ்சிருக்கு? எழுதினாராம். என்ன எழுதினாரு? என்னைக்கு உங்களுக்கு மூக்கு வரும்னு எழுதினாரு, என்னைக்கு உங்களுக்கு சுண்டு வரல் வரும்னு எழுதி வச்சிருக்கிறாரு, என்னைக்கு உங்களுக்கு காது வரும், ஹார்ட் வரும், இது எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறாரா? எழுதி வைத்திருக்கிறார். சும்மா அவரு என்ன செய்யல, பார்க்க கூட செய்யல, எழுதி வைத்திருக்காரு. ஏன்? ஏன்? எழுதுனது தான். ஏன்? எழுதுனது மாறாதது, எழுதுனது மாறாது. உங்களை குறித்து அவ்வளவு கரிசனையாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, உங்களை குறித்து நோக்கம் இல்லாம இருக்குமா? அல்லேலூயா. உங்களை குறித்து நோக்கம் இல்லாம இருக்குமா? இருக்குமா? உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். வாசிங்க அடுத்தது 17. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆனா இத இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்கு? வாசிங்க. என்னது? தாட்ஸா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைவு. தாட்ஸ்னா நினைவு. அப்பா அவர் என்ன சொல்றாரு? தேவனே நீர் என் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் எத்தனை அருமையானவைகள். நீர் என்ன மேல் வைத்திருக்கிற நினைவுகள் எவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு தாவீது. அப்போ தேவன் நம்ம மேல என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைவாகவே இருக்கிறார். உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். வாசிங்க அடுத்தது. அவைகளின் தொகை. எவைகளின் தொகை? நினைவுகளின் தொகை. அவர் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறார்ல, அந்த நினைவுகளின் தொகை என்ன சொல்லுது வசனம்? மணலை பார்க்கணும். அடுத்த வசனம் போடுங்க 18. மணலை பார்க்கிலும் அதிகமா.
அவைகளை நான் என்ன போனால் எவைகளை எவைகளை நினைவுகளை. அப்போ தேவன் நம்மளை குறித்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். இவனை எப்படியெல்லாம் உருவாக்கலாம், இவனை எப்படியெல்லாம் வளையலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்தே ஒரு நினைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனை தான் நம்ம தெய்வமா கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. மணலை பார்க்கலாம் அதிகம். மணலை பார்க்கலாம். எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கிறோம்? பீச்சுக்கு போய் மண்ணை எடுத்து விளையாண்டு இருக்கிறோமா? அந்த மண்ணை என்ன முடியுமா? அதத்தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ மணல கடற்கரை மணலை என்ன முடியுமானால் என்ன கூடும். ஆனா இங்க சொல்றாரு, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நீ எண்ண முடியும். அப்போ என்ன அர்த்தம்? மணலை பார்க்கலாம் அதிகமா என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன அருமையான தாவீது. எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் தாவீது? கர்ப்பத்துல இருந்து ஆரம்பித்து வர்றார். அப்படியே பார்த்தா அடுத்தது, நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். லிவிங் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம், அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறீர்ல, அதை நினைத்து 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 நான் தூங்கிட்டேன். அதை நினைச்சு நான் தூங்கிட்டேன். ஆனா திடீர்னு நான் முழிச்சு பார்த்தா அப்பமும் நீர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்பமும் நீர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறீர். இப்படிப்பட்ட நினைவா இருக்கக்கூடியவர்கள்லாம் இதுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்களா? பார்த்திருக்க முடியாது, பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளவு நம்மேல நினைவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். ஏன்னா நம்மேல் அவரு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவர் என்ன செய்கிறார்? நம்மே நினைவாக நம்மளே பார்த்து கொண்டே இருக்கிறார். உலக குயவனே அந்த பாண்டத்தின் மேல் நோக்கமாய் இருப்பானால், என்னுடைய பரம குயவன் எப்பொழுதும் நான் தூங்கி முழிச்சு பார்த்தாலும் நீர் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீரே. தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரம குயவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளவோ சூழ்நிலைகள் வரலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், மனிதர்கள் நம்மளை வேண்டாம் தள்ளலாம், எப்படி நம்மளை பண்ணினாலும் நம்மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் என்ன செய்யப்பட மாட்டார்? கண்ணை அசைக்க கூட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காட்டுறாரு, பாத்தியா இந்த குயவனை, இத காட்டிலும் நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன். நான் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறேன். நான் வணைந்து தீரு மட்டும் என்னுடைய கண்ணையும் கையவும் அதுல இருந்து எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படி நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆனா கேள்வி என்னன்னா, அவர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என் மேல் நினைவாய் இருக்கிறத நான் என்ன கூட என்னால முடியல. கடற்கரை மணலை காட்டில் அதிகமா இருக்குதுன்னா தாவீது சொன்னார். சரிதான். ஆனா ஒரு நாளைக்கு நம்மளுடைய நினைவு அவரை பக்கம் எத்தனை முறை திரும்பி இருக்கிறது. அவருடைய நினைவு, அவருடைய பார்வை, அவருடைய கண் என் மேல் இருக்குதுன்னு சொல்றோமே, நம்ம அவரை எத்தனை முறை ஒரு நாளைக்கு பார்க்கிறோம்? எத்தனை முறை பார்க்கிறோம்? அட்லீஸ்ட் ஒரு 24 முறையாவது பார்த்திருப்போமா? சிலருடைய எண்ணிக்கை 0 ஆயிருது, எண்ணிக்கை 1 ஆயிருது. ஏன்? வெள்ளிக்கிழமை வந்தா, வியாழன்கிழமை வந்தா ஏதோ குரூப்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பார்த்த உடனே தான், ஆமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த நினைப்பு வியாழன்கிழமை தான் வருது. வெள்ளிக்கிழமை மத்தியானம் கூட அது இருக்க மாட்டேங்குது. ஆனா தேவன் நம்மேல் நோக்கமாயிருக்கிறார். நம்மளுடைய நினைவுகளை தேவன் பக்கமாக சாய்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நான் உன்னை கைவிடாமல் உன்னை அழகாக விலை உயர்ந்த பாண்டமாக மாற்றும்படியாக அல்லவா நான் உன்மேல் நினைவாக இருக்கிறேன். நீ என் மேல் நினைவாக இருக்கிறாயா?
அட்லீஸ்ட் இந்த வெள்ளிக்கிழமையாவது நம்ம வாரோம் சபைக்கு, நல்லது, வாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஆனா வெள்ளிக்கிழமை வந்த நம்ம திரும்பி போகும்போது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மண்ணாங்கட்டின்ட்டு, அதுக்கு சரியானது மண்கட்டி. மண்கட்டியா திரும்பி போறோமா அல்லது விலை உயர்ந்த பாத்திரமா திரும்பி போறோமாங்கிறது முக்கியம். எப்படி வந்தோமோ அப்படி திரும்பி போகக்கூடாது. எப்படி வந்தோமோ அப்படி திரும்பி போக. சபை உடைத்து உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் சபை. அல்லேலூயா. சபைங்கிறது உடைத்து உருவாக்க வேண்டும். சரி, மறுபடியும் நம்மளுடைய செய்திக்கு வருவோம், வாசிப்போம். மறுபடியும் அந்த எரேமியாவுடைய புஸ்தகம் வாசிங்க, 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மூன்று இன்னொரு முறை வாசிங்க. 3 திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். இந்த திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். இந்த திரிகையில போட்டு வணையும் போதுதான் இந்த மண் இருக்கு பாத்தீங்களா, இந்த மண் என்னவா மாறும்? ஒரு மறுரூபமா மாறும். இந்த திரிகையில போட்டு வளையும் போதுதான் இந்த மண்ணு ஒரு பாண்டமாக, ஒரு பாத்திரமாக என்ன செய்யும்? மாறும். இதே மாதிரிதான் நம்மளும் ஒரு வகையில மண்ணுதான். மண்ணிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டோம், மண்ணுதான். ஆனா தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கும் பொழுதுதான் இந்த மண்ணு கூட ஒரு விலை உயர்ந்த புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மறுரூபம் அடைய வேண்டும். மறுரூபம். அதனால்தான் சொன்ன, சபைக்கு உள்ளாடி வரும்போது மண்ணா கூட வந்திருக்கலாம், திரும்பி போகும்போது பாத்திரமா போகணும். திரும்பி போகும்போது பாத்திரமா போகணும். அந்த திரிகையில அவன் வைக்கும் பொழுது மண்ணத்தான் வைப்பான், பாத்திரத்தை வைக்க மாட்டான், மண்ணத்தான் வைப்பான். ஆனா இந்த மண்ணு மறுரூபம் அடையுது. இந்த மண்ணு அடுத்த ஒரு சாயலை பெறுது. சாயல் இல்லாத மண்ணுதான் இப்போ ஒரு சாயல் மறுரூபம் அடையுது. யாருடைய கரத்துல வந்த பிறகு? குயவனுடைய கரத்துல வந்த பிறகு. இந்த புதிய ஏற்பாட்டுல மறுரூபம் அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மனம் புதிதாகிறதினால். ஆமென். மனம் ரோமர் 12ல நினைக்கிறேன், மனம் புதிதாகிறதினால் நீங்க என்ன செய்றீங்க? மறுரூபம் அடையுங்க. அப்ப மறுரூபம் நான் அடையணும் அப்படின்னா மனம் புதிதாக வேண்டும். எப்ப மனம் புதிதாகும்? எப்போ வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதோ அப்பந்தான் என்ன செய்யப்படும்? மறுரூபமாகும். இந்த குயவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணுல இருக்கக்கூடிய ஒரு சில கல்லு நுகல்கள் இதெல்லாம் என்ன செய்யறாரு? எடுத்து போட்டு அழகா வளையறாரு. இதுக்கு வேற வேற அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க. இந்த வீல் என்ன சொல்றது, அந்த திரிகை ஒரு சில உபத்திரவத்தை கொடுத்து நமக்கு தேவன் உருவாக்குறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. ஆனாலும் புதியற்பாட்டின் காலத்துல, பழைய ஏற்பாட்டை விட்டுருவோம், புதியற்பாட்டின் காலத்துல தேவன் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பரமபிதா நல்லதை கொடுப்பது. கெட்ட மரம், நல்ல மரம். ஒரு மரத்துக்கே, நல்ல மரத்துக்கே நல்ல கனியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானால் தேவன் நன்மையானத, செம்மையானத, ஆசீர்வாதமானத நமக்கு என்ன செய்வாரு? தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மறுரூபம் அடையணும் அப்படின்னு சொன்னா வார்த்தை தான் நமக்கு நல்ல ஒரு ஔஷதம். வார்த்தை தான் நல்ல ஒரு ஔஷதம். அப்போ இந்த வார்த்தையை பெற்று இந்த வார்த்தையில வளரத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மனம் புதிதாக முடியும்.
காந்தாகிய மந்திரி வந்தாரு, வார்த்தைகளை போதித்தார் பிலிப்பு. போதித்து முடிச்ச உடனே அவர் மனம் புதிதாகிறதுனால் அவர் அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சாரு? ஞானஸ்தானத்துக்கு போனார், தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியாக. அப்போ நம்ம வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யப்படுது? உருவாக்கப்படுகிறது. வார்த்தை நம்ம இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? மறு ரூபத்தை அடைய முடியாது. அதனால்தான் சொல்றது, வாங்க சபைகளுக்கு வாங்க. ஏன்? தளர்ந்து போன நேரங்கள்ல, சோர்ந்து போன நேரங்கள்ல உங்களுடைய ஆத்துமாவை தேற்றும்படியாக தேவன் ஒரு திடமான வார்த்தைகளையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் என்ன செய்யறாரு? தருவார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தருவார். இந்த திடப்படுத்தக்கூடிய காரியம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னோட ஆத்துமா என்ன செஞ்சிடும்? பலவீனப்பட்டு போயிடும். அப்போ என்னுடைய ஆத்மாவை திடப்படுத்தும்படியாக அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் சொன்னா என்ன அர்த்தம்? அவர் என்மேல் நோக்கமாயிருக்கிறார், அவர் என்மேல் ஒரு திட்டத்தோட இருக்கிறார், அவர் என்மேல் ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பர்பஸ் நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த பர்பஸ் நான் பார்க்கணும். வாசிப்போம் 4வது வசனத்தை. கையிலே கெட்டு போயிடுச்சு. ஏன் கெட்டுச்சின்னு தெரியல. ஆனா குயவன் என்ன செய்றான்? மண்ணை எடுத்தான், நல்லாதான் அந்த மண்ணை பக்குவப்படுத்தினான். நான் நினைக்கிறேன் மேபி அதனுடைய அந்த கலவை ரேஷியோ என்ன செஞ்சிருக்கோம்? சிவில் யாராவது இருக்காங்களா? ஒரு கலவைக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரேஷியோ கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன செய்யப்படல? பாத்திரமா வரல. சரி, பாத்திரமா வரல. திரும்பி வாசிங்க. ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்த சொல்லுங்க ஆமென். ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு? திரும்ப. தேவன் என்ன சொல்றாரு? திரும்ப. ஒரு வார்த்தை, அங்க அழகான ஒரு வார்த்தை கொடுக்கிறார், திரும்ப. நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? அழகாதான் இந்த குயவன் பாண்டத்தை என்ன செஞ்சான்? உருவாக்குனா. என்னவோ அவனுடைய கரத்துல அந்த மண் என்ன செஞ்சிருச்சு? கெட்டு போயிருச்சு. சரி, கெட்டு போயிருச்சேன்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுட்டானா? இல்ல, தூக்கி போடல. மறுபடியும் அதை எடுத்து திரும்ப அவருடைய பர்பஸ் நிறைவேறும் வரைக்கும் உங்களையும் என்னையும் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்துல ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல வச்சு பாவம் செய்தாங்க. பாவம் செய்த உடனே தேவன் அப்படியே விட்டுட்டாரா? பாவம் செஞ்சாச்சு, இனி நீ போப்பா, விட்டுட்டாரா? மீண்டுமாக இழந்ததை தேடும்படியாக குமாரனை அனுப்பினார். திரும்ப ஒரு ஆளை அனுப்பினார். எதுக்கு? நீங்க மறுபடியும் என்னிடத்துல சேர வேண்டும். மோசேன்னு ஒரு பக்தரை பார்க்கிறோம் நம்ம. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திய ஒரு கீ பர்சன் மோசே. தேவன் மோசேயின் மேல் ஒரு நோக்கம் இருந்தது தேவனுக்கு. ஆனா என்னவோ மோசேக்கு திடீர்னு ஒரு சுயபலன் வந்தது. கொன்னுட்டு திருப்பி 40 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு? போனாரு. ஆனாலும் விட்டுட்டாரா? சுயனானே எழும்பிச்சு, சுயத்தை உடைச்சு உன்னை இப்ப நான் உருவாக்கி மறுபடியும் அதே திட்டம், அதே நோக்கம், அதே நபரு கட்டளையிடுறதும் அவரே தான். திருப்பி வந்து அவரை கொண்டுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு முறை தேவனுடைய சமூகத்தில இருந்து விலகியோ தூரமாவே நீ சென்றாலும் நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். இந்த பூமியில, இந்த மனுஷன்ல இந்த குயவனே திரும்ப எடுத்து அதை உருவாக்குவானால் பரம குயவன் நான் உன்னை என்ன செஞ்சிட மாட்டேன்? அப்படியே கைவிட்ட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நான் அப்படியே கைவிட்ட மாட்டேன். உன்னை மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நாட்டுவேன், நீ கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. யோனா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவன் சொன்ன இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயாச்சு. தேவன் விட்டுட்டாரா?
யோனா 4வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னு சொன்னா 2ஆம் முறை தேவனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. அப்ப மறுபடியும் அவர் என்ன செய்றாரு? விட மாட்டாரு. மறுபடியும் அதான் நான் அடிக்கடி ஒரு காரியங்கள் சொல்லுவான். தேவன் வலை வீசும் பொழுதே நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்படியே வந்துடணும். சேதாரம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே எடுத்து உங்களை பயன்படுத்துவார். வரலன்னா திருப்பி விட்டுற மாட்டாருங்க, விட்டுறவே மாட்டாரு. மறுபடியும் தூண்டில் போடுவாரு. தூண்டில் போட்டாருன்னா ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு தான் போடுவாரு. கண்டிப்பா எடுத்துருவாரு. என்ன, கொஞ்சம் சேதாரம் அதிகமா இருக்கும். அதுதான். அதனால தேவன் நம்மேல் வைத்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும், நம்மளை உருவாகி முடியும் வரைக்கும் அவருடைய கண்ணும் கையும் நோக்கமும் என் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இதுதான் குயவனுடைய அனுபவம். இத கற்றுக்கொள்ளத்தான் அனுப்பினார். சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த குயவன் அந்த பாண்டத்தெல்லாம் சரி பண்ணியாச்சு. சரி பண்ணினதுக்கு அப்புறம் என்ன செய்வாரு? பானையே செஞ்சாச்சு. செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்வாங்க? நெருப்புல சுடுவாங்க. நெருப்புல சுடுவாங்க. நேரம் போயிருச்சு, அதனால இது அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு நான் விட மாட்டேன். நெருப்புல சுடுவாங்க. ஆனா சுடும் பொழுது எல்லா பானையும் சரியா வந்துருமா? ஒரு சில பானை என்ன செய்யும்னா ஒரு கிராக் விழுந்துரும். ஒரு கிராக் விழுந்துரும், ஒரு கீறல். இப்ப இந்த கீறல் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கீறல் விழுந்துருச்சுன்னு சொன்னா இந்த பானை உதவாத, இந்த பானை வேஸ்டா இருக்கக்கூடிய இந்த பானை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த பானை எடுத்து என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எல்லா குயவன் பக்கத்துலயும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் தோண்டி தோண்டி மண்ணு எடுப்பாரு. எடுத்து அந்த குழி கிடக்கும் பாத்தீங்களா, அந்த குழியில கொண்டு போய் போடுவாரு. ஏதா உடஞ்ச கீறல் விட்டா பானைய மறுபடியும் அந்த குழியில கொண்டு போய் போடுவாரு. அப்படி போடுறாரு பாத்தீங்களா, அந்த நிலம்தான் குயவனின் நிலம். அந்த இடம் என்ன? அந்த இடத்துக்கு என்ன பேரா? குயவனின் நிலம். நம்மளும் கூட ஒரு சில நேரங்கள்ல யாருக்குமே புரோஜனம் இல்லை, யாருக்குமே புரோஜனம் இல்லைன்ட்டு கம்பெனி நம்மளை தூக்கி எறிஞ்சிரும். யாருக்குமே புரோஜனம், குடும்பம் நம்மளை தூக்கி எறிஞ்சிருக்கோம், சொந்த பந்தம் தூக்கி எறிஞ்சிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதுக்கு 30 வெள்ளிக்காசு என்ன செய்தான்? வாங்கினான். வாங்கினது என்னவோ உண்மைதான். மன குற்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அவர் என்ன செஞ்சாரு? இந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? ஆலயத்துக்கு முன்பாக எந்த ஆசாரியன் கொடுத்தானோ அவனுக்கு முன்பதாக தூக்கி போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாரு? ஐயா, எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாரு. நான் நம்புறேன். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? இது உனக்கும் அவருக்கும் உண்டானது, எங்களுக்கு அல்லன்னு சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். வாசிங்க 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம். மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 5, 6. மனஸ்தாபப்பட்டு கொண்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். உன் பாடு. நாண்டு கொண்டு செத்தான். என்ன செஞ்சாச்சு? ஐயோ, நான் இவரை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான்று கொண்டு செத்தான். அதனால்தான் பைபிள் வாசிக்க வேண்டாம் இனி. நான்று கொண்டு செத்தான். சரி, அவன் செத்துட்டான். ஆனா அவன் எரிந்த காசு இங்க இருக்குது.
என்ன செஞ்சாங்க? இந்த காசை எடுத்து இத காணிக்கை பெட்டியில போடலான்னு போட்டாங்களா? போடலாகாது. அடுத்தது அந்த காசை வச்சு என்ன செஞ்சாங்க? எந்த நிலத்தை வாங்கினாங்களா? எந்த நிலம்? எல்லாரும் சொல்லுவோம் குயவனின் நிலம். எந்த நிலத்தை வாங்கினாங்களா? குயவனின் நிலம். இந்த குயவனின் நிலம்ங்கிறது என்னது? எதற்குமே உதவாத, கீறல் விழுந்த, யூஸ் பண்ணாத, இந்த பானையெல்லாம் போட்டு உடைத்த அந்த இடம் தான் குயவனின் நிலம். அல்லேலூயா. இந்த 30 வெள்ளிக்காசு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உரியும்படியாக கொடுக்கப்பட்ட விலை கிரயம். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை உரியும்படியாக கொடுக்கப்பட்ட விலை கிரயம். இந்த வெள்ளிக்காச, இந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தான் குயவனுடைய நிலத்தை வாங்குறாங்க. என்ன அர்த்தம்? எதற்குமே உதவாதுன்னு சொல்லி போட்ட அந்த இடத்தை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கிரயம், அவருடைய கிரயம், இரத்தத்தின் கிரயத்தை கொடுத்து, சிந்தப்பட்ட இரத்தத்தின் கிரயத்தை கொடுத்து மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்தாரா? ஒன்னத்துக்குமே உதவாதுன்ட்டு கம்பெனி, குடும்பம், நண்பர்கள், சமுதாயம் எப்படியெல்லாம் தள்ளப்பட்டுச்சோ, தள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் தான் அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு, அந்த கிரயத்தை கொண்டு அவர் அந்த இடத்தை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. தேவன் நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக, உதவாது என்று நினைத்த இந்த பாத்திரத்தை மீட்டு எடுக்கும்படியாக அவர் எதை கொடுத்து வாங்கினார்களா? அவர் சிந்தின இரத்தத்தின் கிரயத்தை கொடுத்து வாங்கினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேத்தால யோசித்து பார்க்க முடியும்? எதற்குமே உதவலன்னு நினைச்ச என்ன மீட்டு எடுக்கிறதுக்கு தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தப்பட்டது. நான் உருவாக வேண்டும் என்று என் அப்படியே அவருடைய கரத்துக்குள்ளாக வைத்து, 6வது வசனம் தான் சொல்லுது, குயவனுடைய கரத்துல எப்படி களிமண் இருக்குதோ அதுபோல இஸ்ரவேலரே நீங்க என்னோட கரத்துக்குள்ளாக இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவர் நம்மளை அவருடைய கரத்துக்குள்ளாக வைத்து உருவாக்கின அவருடைய கரத்தை தாங்க ஆணி அடித்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆணி அடித்து சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா. கெட்டகுமாரனுடைய கதையை வாஸ்து பாத்தீங்கன்னா, கெட்டுப்போன அந்த மகன் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பனார் ஓடி அணைத்து முத்தம் கொடுத்தார். அது போலதான் என்னையும் அவர் பாவத்தில இருந்து மனம் திரும்பும் பொழுது என்னை ரட்சித்து அணைத்து முத்தம் கொடுத்தார். பாத்தீங்களா? முத்தம் கொடுத்தவருடைய கன்னத்துல அரைஞ்சாங்க. முத்தம் கொடுத்தவருடைய கன்னத்துல அறையப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அவருடைய கை விலங்கு மாட்டப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டது. அவருடைய கன்னம் ஓங்கி அரைஞ்சாங்க. அந்த அறை யாருக்காக அந்த அறை? நாம மீட்டு எடுக்கும்படியாக, நம்மளை உருவாக்கும்படியாக. ஆகாது, இவன் சரியில்லை, இவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை கேலி செய்தாங்க. பாத்தீங்களா? இந்த கேலியெல்லாம், இந்த நிந்தையெல்லாம் நீக்கும்படியாக அவரை என்ன செய்தாங்க? யூதர்களின் ராஜாவானால் சிலுவை விட்டு இறங்கு, உன்னை நீனே ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கேலி பேசினாங்க. கசையடி நமக்காக அறையப்பட்டார். சவுக்கினால் தோல் உரிக்கப்பட்டார். எதற்கு? ஒன்றத்துக்குமே உதவாத இந்த குயவனுடைய நிலம் அன்னைக்கு வாங்க வேண்டும் சொல்லி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நீங்களும் நானும் நீதியின் கிரீடத்தை அணிந்து கொள்வதற்காக அல்லவா அவர் முட்கிரீடம் அணிந்தார்.
உன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக உன்னுடைய பாவத்தை தான் அவர் என்ன செய்தார்? சுமந்தார். அவர் சுமந்தது சிலுவை. அந்த சிலுவை உன்னுடைய பாவத்தை குறிக்கிறது. தாகமுள்ளவர்கள் எல்லாம் என்னென்ன வாருங்கள், நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தீங்கன்னா ஒரு காலமும் தாகம் எடுக்காதுன்னு சொன்னவருக்கு தாகம் எடுக்கும் பொழுது கொடுக்கப்பட்டது காடியை கொடுக்கப்பட்டது. இது அனைத்தும் உங்களையும் என்னையும் உருவாக்கும்படியாக நமக்காக ஆணிகளில் அறையப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், நிர்வாணப்படுத்தப்பட்டார். எதற்கு? நீங்களும் நானும் உருவாகும்படியாக. தேவன் சொல்றாரு, இன்னும் ஒரு முறை செகண்ட் சான்ஸ், இன்னும் ஒரு முறை செகண்ட் சான்ஸ். இந்த வருஷத்திலாவது, இந்த மாதத்திலாவது, இன்றைய நாளிலாவது என் மகன் கனி கொடுப்பான். அவனை திரும்ப ஒரு முறை வணைவோம், திரும்ப ஒரு முறை வணைவோம் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒன்றத்துக்குமே உதவாத இருந்த எனக்கு அல்லவா நீர் ரத்தம் சிந்தினீர், உம்முடைய நோக்கம் என் மேல் இருக்கிறதுக்கே நன்றின்னு சொல்லுவோமா? உம்முடைய கண், உம்முடைய கரம் என் மேல எப்பொழுதும் எல்லா நிமிஷமும் இருக்குதே, அதற்காக நன்றி சொல்லுவோமா? சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் உம்முடைய வார்த்தை கொண்டு, திரிகை என்னக்கூடிய வார்த்தையை கொண்டு என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்தீரே, உருவாக்கினீரே. நன்றி சொல்லுவோமா? சுட்ட போதிலும், கீறல் விழுந்த போதிலும், ஆகாது என்று தள்ளின போதிலும் என்னை அல்லவா இரத்த கிரயம் கொடுத்து வாங்கினீர். என்னை கைவிட மாட்டேன், எந்த சூழ்நிலையில நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி என்னோடு கூட இதோ எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி, இஸ்ரவேலே நீர் என்ன மறைக்கப்படுவதில்லை என்று சொல்லி என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு ஜெபிப்போமா? நம்மளுடைய இந்த திருவிருந்து ஆராதனைக்கு செல்லும் முன்பதாக நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒரு மன்னிப்பை பெறுவோமா? ஒரு நிமிடம் ஜெபிங்க. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் குறித்து சிந்தித்து ஜெபிங்க. இந்த திருவிருந்துக்கு முன்பதாக செல்லும் முன்பதாக இரத்த கிரயத்தோடு வாங்கப்பட்ட கொய்யவனின் நிலம் நான், இது மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உம்முடைய தரிசனம், உம்முடைய நோக்கம் நிறைவேற்ற என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை அவரை போல மாற்றிடுமே. உழைத்து என்னை உண்பதற்கு உழைந்தவர்களுக்காகவே நான் மாறுவராய்.